ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹாட் சிப்ஸ்லாம் போய் வாங்கவே தேவையில்லை, நம்மளே வீட்டிலே செய்யலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோல் நல்லா எடுத்துருங்க. தோல் எடுத்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட காய் சீவிர இந்த மாதிரி காய் சீவிர கட்டை இருந்ததுன்னா அதில் பாருங்கள், இந்த மாதிரி சிப்ஸ் போடுறதுக்காகவே ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அதில் வச்சு நம்ம நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி தோல் சீவின அந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக வரும் பாருங்கள். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சீவிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம சீவியாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த மாவு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி, காட்டன் கிளாத் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த ஈரெல்லாம் போகிற மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதுவே நல்லா அந்த துணியை ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். நான் அலசி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி துணியில் போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் பொரிக்கிறதுக்காக. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதும் அதே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் சிப்ஸை உள்ளே போடணும். சப்போஸ் நீங்கள் அடுப்பை சிம்லேயோ மீடியம் ஃப்ளேமோ வச்சிட்டிங்க அப்படின்னா சிப்ஸ் உங்களுக்கு மொறுமொறுப்பாகவே வராது. அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி வதுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சிப்ஸ் போடும்போது கண்டிப்பாக அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லாவே பொரிஞ்சிரும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம போட்ட அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு. ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு பொரியறதுக்கு. ஒரு நிமிஷம் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 60 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே எடுத்துருங்க. இல்லைனா உங்களுக்கு செவந்து போன மாதிரி அந்த கலருக்கு மாறிடும். கொஞ்சம் ஒயிட்டாகவே இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு போடுங்க. ஏன் திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மொறுமொறுப்பாகவே வராது. அடுப்பு ஹையில் வச்சுட்டு போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா 2 சைடு நல்லாவே பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு பாருங்கள் கலர் மாறாமல் அந்த ஒயிட் கலராகவே இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். அதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள அந்த எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது இதே மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரிச்ச எல்லா சிப்ஸையுமே போட்டுடலாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட மூடி போட்ட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். ஆறினதுக்கப்புறமா இந்த சிப்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் இன்றைக்கி காரம் சேர்க்கல, குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக காரம் சேர்க்காமல் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தனி மிளகாத்தூள் இதோட சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹாட் சிப்ஸ் ஸ்டைலில் சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் மூடி போட்டு நல்லா டைட்டான ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.